பெண்கள்னு எடுத்துக்கலாமே, அவங்க வந்து இந்த மெனோபாஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் வரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா. ஸோ இப்போ என்னன்னா, இந்த பேக் பெயின், இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து மெனோபாஸ்னால வந்திருக்கும் அப்படிங்கிறதே வந்து இப்போ நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் ரீசென்ட்டான ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ்னால நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது இப்போ தான் ரீசென்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல மேபி முன்னாடி இருந்திருக்கும். நம்மளுக்கு இப்போ தான் நெறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதில ஒரு சிம்ப்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்குலோஸ்கெலட்டல் சிம்ப்டம்ஸ் இருக்கு. மஸ்குலோஸ்கெலட்டல் சிம்ப்டம்ஸ்ங்கிறது மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் ரிலேட்டடான சிம்ப்டம்ஸ். ஸோ அதில முக்கியமா இந்த பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின் இதெல்லாம் காமனா இருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். இந்த பியூபர்ட்டிலேருந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும், ஒரு 40 வரைக்கும் இருக்கிற ஹார்மோன்ஸ் வேற. 40க்கு அப்புறமா பெரிய மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மெனோபாஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போலேருந்து உங்களுக்கு அந்த பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தனால இந்த மாதிரி அப்பப்போ பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் வரும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் சார். ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளோட கல்ச்சரே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்ஸ் சாப்பிட்ற கல்ச்சர் இருக்குது நம்மளுக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் அப்படி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்ணும். ஸோ அந்த டயட்டில் எல்லாமே ப்ரோட்டீன், கார்ப்ஸு, ஃபேட்டு எல்லாமே அதில் வந்து மிக்ஸ்டாக இருக்கணும். கரெக்டாக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். பர்டிகுலர்லி ப்ரோட்டீன். மசிலுக்கு முக்கியமான விஷயம் வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ நம்ம எவ்ரி மீலில் மார்னிங், ஆஃப்டர்நூன், டின்னர் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம அதை ஆட் பண்ணி சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா பன்னீர், சோயா சங்க்ஸ், சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதே நான் வெஜிடேரியனாக இருந்தாங்க